Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா IBPS PO IBPS RRB PO இருக்கு இல்லையா அதனுடைய கட் ஆஃப் இவ்வளவு வருஷமா எப்படி இருந்திருக்கு இதுக்கு மேல நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற ஒரு இதை வச்சு ஓகேங்களா சோ இது வரைக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் போன 3 to 4 இயர்ஸா எப்படி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதுக்குள்ளதான் வரும் இதுல தான் வரும்ன்ற ஒரு கேரண்டி கிடையாது சரிங்களா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் வேணும் இல்லையா டார்கெட்டே இல்லாம நம்ம ரேண்டமா போயிட்டு இருக்க முடியாது இல்லையா சோ அந்த ஒரு டார்கெட்டின் காரணமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா சோ பாத்துலாமாப்பா ஓகே சோ தீபாவளிலாம் நேத்து நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் சோ belated happy Diwali to all of you சரிங்களா இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிடலாம் சோ IBPS RRB PO prelims உடைய கட் ஆஃப் பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம நடக்க போறோம் இன்னைக்கு பண்ண போறோம் சரிங்களா சோ prelims-க்கு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் எப்படி இருக்க போகுது ரீசனிங் ஆப்டிட்யூட் மட்டும் தான் இருக்க போகுது each 40 questions each 40 marks 80 question 80 மார்க் 45 நிமிஷம் சரிங்களா சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு क्वेश्चनக்கு not even 30 minutes அப்படி 30 seconds அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதான் இது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் உண்மையா சொல்ல போனோம்னா எக்ஸாம் கொஞ்சம் கிளர்க்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரிங்களா ஓகே சோ நம்மளுடைய IBPS RRB PO வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி இருந்திருக்கு அதனுடைய கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியை மட்டும் டிஸ்கஸ் பண்றோம் சரிங்களா 2022ல பாத்தீங்கன்னா 49.5 தான் இருந்திருக்கு 80க்கு 49.5 தான் இருந்திருக்கு இதுல 23ல பாத்தீங்கன்னா 50.5 ஆயிடுச்சு சரிங்களா 49.25 இங்க 50.5 ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2024 போன வருஷம் பாத்தீங்கன்னா 52.75 ஆயிருக்கு அதாவது அடுத்து நடக்கும்போது என்ன ஆயிட்டு இருக்கு ஒரு 1.5 கிட்டத்தட்ட ஒரு 1.5 பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு ஆமாவா இல்லையா 1.5 1.25 ல இருந்து 1.5 வரைக்கும் என்னது அதிகமாயிட்டே இருக்கு சோ நமக்கு 2022ல எக்ஸாம் லெவல் பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருந்துச்சு ஆனா 23ல வரும்போது ஈஸி டு மாடரேட் ஆயிடுச்சு அதனால கட் ஆஃப் அதிகமாயிடுச்சு அகைன் பாத்தீங்கன்னா மாடரேட் ஓகேங்களா 52.5 சோ மாடரேட் ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி தான் இருக்கு சோ ரொம்ப டிஃபிகல்ட்னு இல்லவே இல்ல டிஃபிகல்ட்னு இருந்ததே கிடையாது ஒண்ணு ஈஸி டு மாடரேட்டா இருக்கும் அல்லது மாடரேட்டா இருக்கும் சரிங்களா சோ என்ன சொல்லலாம்னா எவ்வளவு எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கோ அவ்வளவு கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா எவ்வளவு எக்ஸாம் ஈஸியா இருக்கும் அவ்வளவு கட் ஆஃப் அதிகமா இருக்கும் சோ கஷ்டமா இருந்துச்சுப்பா தெரிஞ்சாதான் போட முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப கட் ஆஃப் அதிகமா வைப்பாங்க படிச்சவங்க கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா கட் ஆஃப் கம்மியா இருந்துச்சுன்னா என்னது படிக்காதவங்க கூட சும்மா ரேண்டமா எழுதுனவங்க கூட என்னது கிளியர் பண்ணிட்டு போயிடுவான் சோ எப்பயுமே எக்ஸாம் ஈஸியா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க உங்களுக்கு வர क्वेश्चंस உங்களால ஆன்சர் பண்ண முடியணும்ன்றத ஆசைப்படுங்க சரிங்களா ஓகே சோ நம்ம என்ன பண்ணலாம் 2024ல எல்லா கேட்டகரிஸோடதும் பார்த்துடலாம் ஒரு வாட்டி ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளவு இருந்துச்சு 52.75ன்றது நம்ம இப்பதான் பார்த்தோம் OBCக்கு 50.25 SCக்கு 46 STக்கு 43.75 EWS பாத்தீங்கன்னா 51.25 சரிங்களா ஓகே அப்போ என்ன மாதிரி எக்ஸாம் அனாலிசிஸ் 2024 ஓகேங்களா 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து மாடரேட்டா இருந்துச்சுன்னாங்க சரிங்களா மாடரேட்டா இருந்துச்சுன்னாங்க குவான்டி ஓகேங்களா ஆப்டிடியூடோடது பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருந்துச்சு டிஐ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அடுத்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டா இருந்துச்சு டைரக்டா ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ற மாதிரி இல்ல கான்செப்டை கொஞ்சம் தரவா தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீசனிங்னது மாடரேட்டா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா பசில் மாடரேட்டா இருந்துச்சு சிலோஜிசம் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்த உடனே போடுற அளவுக்கு இருந்துச்சு இன்புட் அவுட்புட் கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது 2024ல நடந்துச்சு சரிங்களா அப்ப இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு ஒரு 54 to 55 எதிர்பார்க்கலாம்ப்பா ஏன்னா ஒரு வருஷமா என்ன ஆயிட்டு இருக்கு கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு அப்ப அந்த ஒரு ட்ரெண்டை வச்சு பார்க்கும் போது இந்த வருஷமும் போன வருஷத்தை விட அதிகமா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க ஆப்வியஸ்லி திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேகன்சி எவ்வளவு வேகன்சி இருக்குன்றது எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்கன்றது எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்றது ஒரு ஷிஃப்ட்ல எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாங்கன்றது டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்ததுன்றது இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு பட் நம்ம வந்து ட்ரெண்டை பத்தி மட்டும் போன வருஷத்துடைய மார்க் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய மார்க் மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணும்போது
எதிர்பார்க்கும் போது எனது 54ல இருந்து 55க்குள்ள இருக்கலாம்ப்பா அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. ஸோ விச் நீங்க என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட்டை ஒரு 58ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. 80க்கு நம்ம டார்கெட் என்ன பண்ணிக்கலாம் 58ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 58 தான் உங்களுடைய டார்கெட்டுன்னு நோக்கி அதை நோக்கி ஓடிட்டே இருங்க சரிங்களா. ஸோ இவ்வளோதான் எக்ஸ்பெக்ட்னா நம்ம ஏன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு 1 மார்க்கு 54 தான் எடுக்கணுமா, இல்லை 58 எடுங்களேன். 58 எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக கால் மேலே காலை போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருக்கலாமா, ஆமாவா இல்லையா. ஸோ அதுக்கு எய்ம் பண்ணுங்க ஓகேங்களா. சரி, அப்போ சேஃப் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 53லேருந்து 55 வாங்கணும்னா சேஃப் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரசி 100% இருக்கணும் சரிங்களா. எவ்வளோ, அதாவது 90% இருக்கணும். இப்போ 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 9 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஒன்று ஃப்ளூக்கில் விட்டுடலாம், ஸ்பெல்லிங் இது சில்லி மிஸ்டேக்னாலேயோ அவசரத்தினாலேயோ அல்லது பதட்டத்தினாலேயோன்னு ஒரு கொஸ்டினை விட்டுடலாம். பட் மீதி 9மே கரெக்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 10 out of 10 கரெக்டுன்னு நினச்சி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தெரியல, ஐயோ தெரியலையே, டைம் கம்மியாக இருக்குது, கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கேன், சரி போடுவோம் அப்படின்ட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டுலாம் போடக்கூடாது சரிங்களா. ஓகே, ஸோ ரீசனிங்கில் 40 கொஷனுக்கு 30க்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ணும். குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா 40 கொஷனுக்கு அட்லீஸ்ட் 30 அட்டன் பண்ணும் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, குட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம். 60 அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 30, இதில் ஒரு 30னா ஜாலியாக உட்காந்துக்கலாம். அது தைரியமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனில் உட்காந்துடலாம். சேஃப் ஸ்கோர் எவ்வளோ சொல்கிறாங்க, 27லேருந்து 29 24, அதாவது 20, இதில் ஒரு 30, இதில் ஒரு 25 வாங்கினீங்கன்னா ஒரு சேஃப் ஸ்கோருப்பா. பட் ஸ்டில் ரெண்டுத்துலேயுமே 30 வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும், இந்த 58 to 60 இருக்கணும். இதை நோக்கி தான் நம்மளுடைய டார்கெட் இருக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சரிங்களா. இந்த ட்ரெண்டை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு வருஷமாக அதிகமாகுது. பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாடரேட்டாக தான் இருக்குது. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா என்னது அக்யூரஸியை பொறுத்து தான் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொடுத்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் 80க்கு 70 கொஷின் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த 70ல் எத்தனை பேர் எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் இதுவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53+ன்றது ஜென்ரலுக்கு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா 60 உங்களுடைய டார்கெட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 2025ல் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், ஒரு மார்க் டெஸ்ட் டெய்லி அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் போடணும். கான்செப்ட் அண்ட் ஷார்ட்கட்டை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் போடணும் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி அரித்மெட்டிக் அண்ட் பசில்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும் சரிங்களா. ஏன்னா கேள்வி கேட்டாங்கன்னா இதில் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இதை நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் டக்குன்னு ஆன்சர் போட முடியும், ஃபாஸ்ட்டாக போட முடியும், கரெக்டாக போட முடியும்னா உங்களோட டைம் இன்னும் மிச்சமாகும். அது மீதி கொஷின்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ ரிவிஷன் கோர் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டியில் சிம்பிளிஃபிகேஷன், டிஐ அரித்மெட்டிக், ரீசனிங்கில் பசில், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, மார்க் டெஸ்ட் ப்ளஸ் அனாலிசிஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அட்டெம்ப்ட் 1 மார்க் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே சரிங்களா. ஸோ ஒரு நாள் போட முடியலையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு போடுங்க சரிங்களா. போட்டு என்ன பண்ணுங்க, அக்யூரஸியை ட்ராக் பண்ணுங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்ட் வாங்கியிருக்கேன், ஏன் இந்த கொஷின்ஸ் தப்பு, ஏன் இத்தனை கொஷின்ஸை எனக்கு பார்க்க கூட டைம் இல்லை, ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 22 மினிட்ஸ் ரீசனிங்க்கு எடுத்துக்கோங்க சரிங்களா. 23 மினிட்ஸ் ஆப்டிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ரீசனிங் விட ஆப்டி கொஞ்சம் யூஸ்வலாக எழுதி பார்க்குறதுக்கு டைம் கொஞ்சம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரீசனிங்க்கு 20 நிமிஷம், ஆப்டிக்கு 25 நிமிஷம்னு எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் சரிங்களா. பட் ஒரே இதில் அப்படியே உட்காந்துடாதீங்க. உட்காரும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீசனிங் எடுக்கிறீங்க, பசில் போடுறீங்க, சீட்டிங் போடுறீங்க, ரொம்ப நேரம் போகுது அப்படின்னா நீங்கள் அதிலே இருந்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 45 நிமிஷத்தில் 35 நிமிஷம் அதிலே போயிடுது. வெறும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆப்டிக்கு ஒதுக்குறீங்க, விச் வில் நாட் பி எனஃப் அட் ஆல். 40 கொஷனுக்கு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதில் ஒரு 10% கூட உங்களால் போட முடியாது. டைம் இல்லைன்னு பதட்டம் வேற ஆகிடும். ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணிடாதீங்க சரிங்களா. ஓகே, ஸோ நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. தீபாவளி அதுவுமா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். என்னன்னா நமக்கு எந்த ஒரு இது வாங்கினாலுமே, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஒரு கோர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்குள்ளே போயிடும். அதுலேயும் என்ன இந்த லாகின் வித் கூகுள் போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு செகண்டில் முடிஞ்சிடும்.
ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரில் போகும்போது நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ IBPS, RRB, POவாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், இதுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு பேட்ச் இருக்குது சரிங்களா. ஸோ IBPS வளம் 5.0 ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணப்படும். இப்போ ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷே கிடையாது மேம், அப்போ இங்கிலீஷ் இதில் நடத்த மாட்டீங்கன்னா நோ, மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ் நம்ம கொண்டு போவோம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் நிறைய மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களால் அடைய முடியும். ஸோ 3200 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், 2200 ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதை விட ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகணும்னா நம்ம ஆப்பில் டெய்லி குவிசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் எல்லாம் ஆடப் ஆகும். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ ரிலையன்ஸ்லாம் போகணுன்னா நம்ம காயின்ஸ் ஆடப் ஆகும்ல, அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் டெஸ்ட் போட உங்களுக்கு காயின்ஸ் ஆடப் ஆகும். அதை நீங்கள் சேர்த்து வச்சு இந்த ப்ரைஸில் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஆப்பை. யாரெல்லாம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த செஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பட்டனை போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு 4 மணிக்கு அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை மறந்துடாதீங்க. பை, டேக் கேர், ஹாப்பி தீபாவளி.